ஜெய் கன்னிவடி இங்கெல்லாம் லேண்ட்மைன்ஸ் இருக்கு, போகாதீங்க. சார் என்ன சார் பண்ணுறது? FWF-25 நம்ம கம்பெனி தயாரிச்ச லேண்ட்மைன். சார் என்ன பண்றது? நான் டிஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார். ஒன்றும் பண்ண முடியாது ஜெய். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். என்ன ட்ரை பண்ணுவேன்? 2 hours யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாது ஜெய். நான் கால் எடுத்தா செத்துடுவேன். முதல்ல நீங்க தப்பிச்சுக்கோங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ஓ காட், தேர் கமிங். ஓடிங்க ஜெய், கம் ஆன். சார் உங்களை விட்டுட்டு எப்படி சார்? ஓடிங்க ஜெய், கம் ஆன். சார் கம் ஆன், பார்த்து ஜாகிரதையா போங்க. கன்னிவெடி இருக்கு ஜெய். ஏய் ஏய் வாடா, அவங்க தப்பிக்க விடக்கூடாது, வாடா. டேய் மடையா, நீங்க மட்டும் இல்லடா, யார் வந்தாலும் எங்களை அழிக்க முடியாது. வாங்கடா, நாங்கெல்லாம் வெட்ட முளைக்கிற. வாங்கடா டேய் வாங்கடா, அவனுக்கு உயிரோட அருமை. ஐயோ போறாங்கண்ணே, போனேன் போறாங்கண்ணே, ஓடி போறாங்கண்ணே. அவங்க விடக்கூடாது, வாடா வாடா போனேன் போ. ஏய் சீக்கிரம் வாடா. என்னடா கண்ணு எங்கே விழுந்துருச்சுங்க. எலும்பிடும், கண்ணு தேவையில்லை, கதையை எலும்பி வாடா. என்ன ஃபீல் பண்ண போதும், கிரியா வாண. அவங்க போறாங்க, வாண. ஜெய் இதுதான் நாங்க வர வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ்னா? அது அங்க பாரு, வா சங்கர். ஏய் நம்ம சங்கரை கொண்டுட்டாங்க. சங்கர் ஏய் இத பாரு, போன் ரேஞ்ச் இருக்கு. இது கூட இந்த குரூப் வேலையா தான் இருக்கும். ஜெய் ஜெய், they are coming ஜெய். இவ்வளோ டைம் ஆகி காணலையே. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சிக்னல் கூட கிடைக்கலையே. யாரா நீ சொல்றா? FWF நாயே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கையை வைத்த? முருகா கேக்குது, வா. சங்கர் செத்துக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸா, நாம தங்க வேண்டிய கெஸ்ட் ஹவுஸ்னா? நாம தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ் தப்பான கெஸ்ட் ஹவுஸா? சரி, அவங்க ஏன் சங்கர் கொலை பண்ணணும்? నాకు కూడా అదే డౌట్. అది ನಮ್ಮ కంపెనీ గెస్ట్ హౌస్ இல்லைனா நம்ம கம்பெனி எம்டி வெப்பன் பாக்ஸ் அங்கே ஏன் இருக்கணும்? என்னது நம்ம கம்பெனி எம்டி வெப்பன் பாக்ஸ் நீங்க பாத்தியா? ஆமா, அன்னைக்கு நைட் ரேகா யாரையோ பார்த்தங்க பயந்தாலே. அப்போ நான் நீரஜும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பேஸ்மெண்ட்ல பார்த்தோம். ஆனா அது நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தானே, பெருசா எடுத்துக்கல. அப்படின்னா இங்க நடந்து முடிஞ்ச உள்நாட்டு போருக்கு நம்ம கம்பெனி ஆயுதம் வழங்கியிருக்கு, அதுவும் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கா? ஏன் இன மக்களுக்கு காரணம் இந்த கம்பெனி நான் இப்ப பண்ணி இருந்திருக்கேன். முதல்ல ஊருக்கு போறோம்ல, இந்த வேலை தூக்கி போடணும். Bloody FWF. Cool down, Jay. Come on, it's not your fault. You didn't know anything about it. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன் இன மக்களுக்கு நான் ரத்த துரோகம் பண்ணிட்டேன். எத்தனை உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். என்னால தாய்க்க முடியல பூமிகா, என்னால தாய்க்க முடியல. Come on now, let's go. For my sake, Jay. Come on, let's go. பூமிகா வா வா. ஏய் நீ அங்க பாருடா.
ஏய் யாரா நீங்க ஜெய் ஜெய் he's getting up புனிகா வா ஜெய் ஏய் நீ என்ன மாதிரி இருக்க ஆ? யாரா நீ என்னடா பாக்குற ஆ? நானும் நீயும் பார்க்கறது மட்டும் ஒரே மாதிரி இல்ல நீயும் நானும் ஒரே ரத்தம் ஒரே இனம் தமிழ் இனம் என்ன? உலகத்திலே முதல் மனித தமிழ் மனிதன் சொல்லுவாங்க அந்த தமிழ் மனித சொந்த நாட்டிலேயே உடமை இழந்து உலகம் முழுதும் அகதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. டேய் இது நாள் வரைக்கும் எங்களோட போரிட்டு புறமுதுகு காட்டி போன இந்த நாட்டு அரசாங்கம் இந்த தடவை எப்படி வேண்டாங்க நீங்க அவங்களுக்கு கொடுத்த அதிநவீன ஆயுதத்தை வச்சு இந்த ரத்தத்துவத்துக்காக உன்னையும் உன் கூட்டாளிகள் மொத்தத்தையும் ஒட்டுமொத்த FW உறுப்பினர் எல்லாரையுமே பழி வாங்கணும் பிளான் பண்ணிட்டோம். முதல்ல மத்த எல்லாரையும் எங்க போராளிங்க அழிச்சிட்டாங்க. இப்ப மிஞ்சி இருக்கிறது நீயும் இவளும் தான். உங்க கதையை இப்ப முடிக்கலட்டா. உன் கோபம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எப்படி ஒரு செடிக்கு அதுல பூக்குற பூ சாமிக்கு போதா இல்ல சபத்துக்கு போதான்னு அதுக்கே தெரியாதோ அதே மாதிரி தான் நாங்க தயாரிக்கிற ஆயுதம் ஒரு நல்லவனை காப்பாத்த போதா இல்ல அழிக்க போதான்னு எங்களுக்கே தெரியாதானே. எங்க கம்பெனி இந்த நாட்டு ராணுவத்துக்கு ஆயுதம் வழங்கின விஷயம் இப்ப இவ சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆமா அது தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு வருத்தப்படும் தெரியுமா? நான் சொல்ற நம்பண்ணா. சாவுக்கு பயந்து நடிக்கிறியாடா? உனக்கே தெரியும் சாவை கண்டு பயப்படுறவல்ல இந்த தமிழ. ஏய் என்ன கோல பண்ணடா சுடனா சுடு. No please don't shoot him. அதுக்கு முதல் ஒரு உண்மையை புரிஞ்சுக்க. எனக்கு மட்டும் இல்ல எங்க நாட்டு மக்களுக்கு ஏன் எங்க நாட்டு அரசாங்கத்துக்கு தெரியாது எங்க கம்பெனி FWF இந்த நாட்டு ராணுவத்துக்கு ஆயுதம் வழங்கியது. என்னடா சொல்ற? உனக்கு தெரியுமோ தெரியாதோ ஈழத்து மக்களை காப்பாற்ற சொல்லி போராட்டத்தை சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுமே போராடினாங்க. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அரசியல் தலைவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே போராடினாங்க. என் உடல் மண்ணுக்கு என் உயிர் தமிழுக்கு.